வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை ஆயிரத்தில் ஒருவன். நஞ்சப்பன் மணிமாறன் வீட்டுக்கு வர்றான். அங்க கத்தி, மூட்டை, பெரிய பெட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற அழகன் கிட்ட எதுக்கு இது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அழகன், எல்லாம் கொள்ளையடிக்க போறதுக்கு நாங்க இப்பயே தயாராகிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான் அழகன். அப்போ மணிமாறன் அங்க வர்றாரு. மணிமாறன் கிட்ட, தலைவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த தடவை அவரால் கொள்ளையடிக்க போக முடியாது, நீங்களே போகணும் அப்படின்னு உங்களை சொன்னாரு அப்படின்னு சொல்றான். மணிமாறனுக்கு டவுட் வந்தாலும் எதுவும் சொல்லாம சரி நானே போறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறார். உடனே அழகன், நம்ம பிளான் எல்லாம் பாழாயிடுச்சு அப்படின்னு புலம்புறான். அதுக்கு மணிமாறன், இல்ல இல்ல, தலைவன் நம்ம பிளானை ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாரு. நம்ம மறைஞ்சு போகிறத தானே பிளான் போட்டிருந்தோம், இப்ப நம்மள ராஜ மரியாதையோட அவங்களே அனுப்பி வைக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்றாரு. இதே சமயத்துல செல்வராணி பூங்குடியை சந்திச்சு அவளோட ஹஸ்பண்ட் போட்டிருக்க பிளானை பத்தி சொல்றாங்க. உடனே போய் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எங்கேயும் போக வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே பூங்குடி ஓடி போய் இந்த விஷயத்த மணிமாறன் கிட்ட சொல்றாங்க. நான் போகாம இருக்க முடியாதே அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது, நானும் உங்க கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி பூங்குடி சொல்றாங்க. அழகனும் இதை கேட்டதும், ஆமா நாம ஏன் பூங்குடியும் தேன்மலையும் இங்க விட்டுட்டு போகணும், நம்ம கூட்டிட்டு போகலாமே அப்படின்னு சொல்றான். கொள்ளையடிக்கும் போது பெண்களை கூட்டிட்டு போக கூடாதுன்னு இந்த தீவோட சட்டம் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யோசிச்சதுக்கு அப்புறம், சரி ஓகே நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிக்குள்ள உள்ள வச்சு அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பிளான் பண்றாரு. நெக்ஸ்ட் டே கொள்ளையடிக்க தயாராகிறாங்க. அப்ப தலைவன் கடற்கரை கிட்ட வந்து, மணிமாறன் எங்க அப்படின்னு நஞ்சப்பன் கிட்ட கேக்குறாரு. நஞ்சப்பன் அதுக்கு, மணிமாறன் தனி படகுல சிலந்திப்பாறையில நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அந்த சைடு மணிமாறன் ஒரு பெரிய பெட்டிய அவங்க ஆட்கள் தூக்க கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்ப தலைவன் அங்க வந்து, என்ன இது குறுக்கு வழியில வர்ற அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு ஏற்கனவே ஏதோ டவுட் வந்துருச்சு போல இருக்கு. இவ்ளோ பெரிய பெட்டி எதுக்கு, நானே உள்ள உட்காந்து போகலாம் போல இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு, சரி உன்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல கத்தியை எடுத்து அந்த பெரிய பெட்டிக்குள்ள குத்துறாரு. ஆனா நல்ல வேளையா பூங்கொடிக்கு எதுவும் ஆகல. அத பார்த்ததும் மணிமாறனுக்கு விளங்கிடுச்சு, தலைவனுக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. சோ இனிமே எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நஞ்சப்பன் கிட்ட இருக்கிற ஒரு கத்தியை புடுங்கி அந்த பெட்டியை கட்டி வச்சிருந்த கயிறு எல்லாத்தையும் அறுத்து உள்ள இருந்து பூங்கொடியை எடுத்து வெளியே காட்டுறாரு. நினைச்சேன் நீ இப்படிதான் ஏதோ பண்ற அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு கொள்ளை கூட்ட தலைவன். அதுக்கு மணிமாறன், நீங்க நடுக்கடல்ல என்னை தீர்த்து கட்டுறதுக்காக போட்ட பிளானை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியை அந்த பெட்டியில இருந்து வெளியே எடுத்துட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. அவங்க பின்னாடியே போய் நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூங்கொடியோட கையை பிடிக்கிறாரு. பிடிச்சவன மூஞ்சில ஒரு குத்து விடுறாரு மணிமாறன். அதுக்கப்புறம் அவங்கள்கிட்ட பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கொல்லக்கூட்ட தலைவனை கடலுக்குள்ள தள்ளி கத்திய வச்சு குத்துறதுக்காக போறாரு மணிமாறன். அந்த சமயத்துல செல்வராணி நடுவுல புகுந்து, என் ஹஸ்பண்ட் பண்ணது எல்லாமே தப்புதான், ஆனா எனக்காக அவரை மன்னிச்சிடு அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. அதுக்கு மணிமாறன், என் சொந்த விஷயங்கள்ல தலையிடாத வரைக்கும் எனக்கு அவர் நண்பர் தான் அப்படின்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுறாரு. அதை கேட்ட கொள்ளைக்கூட்ட தலைவன் திருந்திடுறான். நீ பெரிய வீரன், உன்கிட்ட தோத்து போறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, இந்த தீவோட சட்டப்படி இனி நீதான் இந்த தீவுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி மண்டியிட போகும்போது அவரை தடுத்து நிறுத்தி, அதெல்லாம் வேணாம், என்னோட லட்சியம் என் தாய் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறது தான், அதனால இந்த தீவோட சகல பொறுப்பையும் நான் உங்ககிட்டயே திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த கொலைக்கூட்ட தலைவன், சரி உங்க தாய் நாட்டு விடுதலை போராட்டத்துல நாங்களும் பங்கு பெறோம், எங்களுக்கும் அந்த அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஓகே சொல்றாரு மணிமாறன். சோ எல்லாரும் சேர்ந்து கப்பல்ல ஏறி கிளம்புறாங்க. சோ நாளைக்கு போர் நடக்க போகுது. பூங்குடி மணிமாறன் போறத நினைச்சு அழுகுறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் காட்டி, இவங்களுக்கும் மனைவி மக்கள் எல்லாரும் இருக்காங்க, நாளைக்கு நடக்க போற போர்ல இதுல எத்தனை பேர் திரும்பி வருவோம் வரமாட்டோங்கிறது யாருக்குமே தெரியாது, அது அவங்களுக்கும் தெரியும், ஆனாலும் எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் காலை வருது. அந்த சர்வாதிகாரி கப்பலை பார்த்ததும் முரசொலி கொட்டி தெரியப்படுத்துறாங்க. கொள்ளைக்கூட்ட தலைவன், நான் போய் போர் வேலையை பாக்குறேன், நீங்க பூங்குடிக்கு சமாதானம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் தளத்துக்கு போய் எல்லாருக்கும் கமாண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல சர்வாதிகாரி தன்னோட பைனாகுலர்ல வச்சு இந்த கடல் கொள்ளையர் கப்பலை பாக்குறாரு. பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் செத்து கிடக்குற மாதிரி கிடக்குறாங்க. அத பார்த்ததும் அந்த சர்வாதிகாரி, என்ன எல்லாரும் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம கப்பல் அந்த கப்பல் கிட்ட கூட்டிட்டு போங்க, நம்ம கப்பலை அவங்களோட கப்பல்ல கட்டி வைங்க அப்படின்னு ஆணையிடுறாரு. அது எல்லாத்தையும் அவரோட வீரர்கள் பண்றாங்க. பண்ண உடனே தன்னோட கப்பல்ல இருந்து அந்த கொள்ளைக்கூட்ட கப்பலுக்குள்ள இறங்குறாரு. சில படை வீரர்களோட இறங்குறாரு. உள்ள போய் பார்த்தா அது வரைக்கும் செத்து கிடந்த மாதிரி இருந்த ஆட்கள் எந்திரிச்சு கத்துறாங்க. கத்துறதை கேட்டதும் திருப்பி அந்த சர்வாதிகாரி தன்னோட கப்பலுக்கே போயிடுறாரு. இந்த சத்தம் கேட்டு மணிமாறன் கப்பல் தளத்துக்கு வர்றாரு.
2 தரப்புக்கிட்டையும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சர்வாதிகாரி மணிமாறனை பார்த்ததும் பயங்கர ஷாக். 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பூங்கொடி அந்த கேபின்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. கால் தடுமாறி ஒரு ஓட்டைக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மணிமாறன் போறாரு. அந்த சமயத்தை சான்ஸா வச்சு அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு சர்வாதிகாரி. அப்படி அவர் ட்ரை பண்ணும் போது இடையில கொள்ளைக்கூட்ட தலைவன் புகுந்து அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல கொள்ளைக்கூட்ட தலைவனும் சர்வாதிகாரி சண்டை போட்டுக்கிட்டே கேபின்குள்ள போயிடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது கீழே விழுந்துடுறாங்க 2 பேருமே. அதுல கொள்ளைக்கூட்ட தலைவனுக்கு தலையில பயங்கரமா அடி விழுந்துருது. அதுல அவன் மயங்கே விழுந்துடுறான். சோ இந்த சமயத்துல பூங்கொடியை காப்பாத்திட்டு அந்த கேபின்குள்ள நுழையிறாரு மணிமாறனும் பூங்கொடியும். அந்த சமயத்துல சர்வாதிகாரி அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனை கொல்றதுக்காக ட்ரை பண்ணும்போது இடையில புகுந்து மணிமாறன் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கட்டத்துல சர்வாதிகாரி தன்னோட கத்தியை இழந்துடுறாரு. அதுக்கு மணிமாறன், ரொம்ப அகந்தியா இருந்தீங்களே, இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு. இது உங்களுக்கு கிடைச்ச தோல்வி கிடையாது, உங்க அகந்தைக்கு கிடைச்ச தோல்வி. இது எனக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது, என்னோட தர்மத்துக்கு கிடைச்ச வெற்றி. எனக்கு தேவை உங்க உயிர் கிடையாது, உங்களோட மனமாற்றம் தான். சரி இப்ப சொல்லுங்க, மக்களோட தீர்ப்புக்கு அடிபணிகிறீங்களா இல்லையா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சமயத்துல மயங்கி இருந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் முழிச்சு எந்திரிச்சிட்டு தான் கையில இருந்த குத்துவால அந்த சர்வாதிகாரி மேல வீசுறான். அது அந்த சர்வாதிகாரியோட முதுகுல பட்டு அவர் மயங்கி மணிமாறன் மேலேயே சாஞ்சிடுறாரு. இதை பார்த்ததும் மணிமாறனுக்கு பயங்கர கோவம். பின்னாடி இருந்து ஒருத்தரை தாக்குறியே, நீ எல்லாம் ஒரு வீரனா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கொள்ளைக்கூட்ட தலைவன், உன்னால காப்பாத்த முடியாது, ஏன்னா என்னோட கத்தியில விஷம் தடவி இருந்தது அப்படின்னு சொல்றான். உடனே பூங்குடிய மருத்துவ பெட்டியை எடுத்து வர சொல்லி சர்வாதிகாரிக்கு வைத்தியம் பார்க்கிறார் மணிமாறன். கடைசியா ஒரு வழியா அவரை காப்பாத்தவும் செஞ்சிடுறாரு. சர்வாதிகாரியோட படை வீரர்கள் அந்த கேபினுக்குள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே சர்வாதிகாரி அங்க இருக்கிற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. அரசவைக்கு கை விலங்கு போட்டு கூட்டிட்டு வர்றாங்க மணிமாறனை. வந்ததும் மக்கள் முன்னாடி, இந்த மணிமாறனுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமா அப்படியே சொல்லிக்கிட்டு அவரோட காலில் விழுந்து, இந்த அரியணைக்கு நீங்க தான் கரெக்ட், நீங்க இந்த பொறுப்பை எங்க உதறி தள்ளிட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லிதான் நான் உங்களுக்கு அன்பு சங்கிலி போட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கையிலையும் காலிலையும் போடுற அந்த சங்கிலியை கழட்டி விடுறார் அந்த சர்வாதிகாரி. இதை கேட்டதும் மக்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆனா அதுக்கு மணிமாறன், உங்களுக்கு மனமாற்றம் வந்த பிறகு யார் அந்த அரியணையில இருந்தாலும் ஒண்ணுதான், நீங்களே என்னோட சார்பா இருந்து நல்லாட்சி புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளைக்கூட்ட தலைவனை காட்டி, மனம் மாறிய இவரை உங்களோட படைத்தளபதியா ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மக்களும் கொள்ளைக்கூட்டத்தினரும், இல்ல இல்ல நீங்க மன்னரா இருக்கிறதா நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவசரமா ஒரு மேடையில ஏறி மணிமாறன், நான் பல காலம் மருத்துவம் படிச்சு நோயில்லா உலகத்தை உண்டாக்கணும் அப்படிங்கறதா என்னோட லட்சியம், அதை நான் நிறைவேற்றுறதுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல பூங்குடி ஒரு நார்மல் லேடி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மருத்துவ பெட்டியோட அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. உடனே அதை கேட்டதும் அவருக்கு ஒரு மாலையை போட்டு, நீ 1000ல் ஒருவன் அப்படின்னு வாழ்த்தி பாராட்டுறாரு சர்வாதிகாரி. மணிமாறனும் பூங்கொடியும் அந்த அரண்மனையை விட்டு போறாங்க. பக்கத்துல இருந்த மக்கள் எல்லாம் அவங்களுக்கு மலர் தூவி அவங்கள வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. இதுதாங்க 1000ல் ஒருவனோட கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை பிடிச்சிருந்ததுங்களா? மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.